பிச்சைக்காரனின் போர்வையை எடுத்து போர்த்திக் கொள்ளுகின்ற ஒரு வழிபோக்கன் போல எனக்கானதை நீ முடிவு செய்கின்ற பொழுது உன்னை எதிர்கொள்கிறது என் மௌனம். பசித்து வந்த மகனுக்கு இலை போட்டு சோறு பரிமாறுகின்ற பொழுது அவன் பசியை பார்த்து நடுங்கிய தாயின் விரல்களை போல் எனக்கானதை நீயே முடிவு செய்கின்ற பொழுது உன்னை எதிர்கொள்கிறது என் மௌனம். எங்க ஐயா பாலரவாயன் தான் சொல்வாரு, சர்ச்சு, கோவிலு, மசூதி எல்லா இடங்கள்லயும் பாருங்களேன் வெளியில பிச்சைக்கார உட்கார்ந்துருப்பாங்க. ஏன் அப்படின்னு கேள அப்படின்பாரு. ஒரு நாள், ஏன் சார்னா, ஏன் நல்லதான் கேள, ஏன் சார் உள்ள ஓவர் கிரவுட் அப்படின்பாரு. என் மீது இவர்களுக்கெல்லாம் நிறைய மரியாதை. ஏன் தெரியுமா? நான் இன்னைக்கு டிக்ளேர் பண்றேன், இதுவரைக்கும் நான் எனக்காக என்று எதுவுமே யாரிடத்திலும் கேட்டதில்லை. நீ கொடுத்ததற்கே நன்றி சொல்ல முடியவில்லை, இன்னும் அடுத்தடுத்து கேட்பதற்கு அஞ்சுதே என் நெஞ்சம். இறைவன் கிட்ட இந்த வார்த்தையை சொல்லி பாருங்களேன். நான் ஒரு ரகசியத்தை இன்னைக்கு சொல்ல போறேன். இங்க என்ன ஒண்ணுனா, பெண்களும் ஆண்களும் இளைஞர்களும் சரிநிகர் சமானமாக வந்திருக்கிறீர்கள். பெரிய விஷயங்க இது. இந்த மாதிரி கூட்டத்தை நான் சமீபத்தில் சந்திக்கல. ஆண்கள், பெண்கள், இளைஞர்கள், பெண்கள் எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறீர்கள். இப்போ நான் சொல்றேன், பெண்களாகிய நம்மை பலவீனப்படுத்துவதற்கான ஒரே ஆயுதம் இந்த உலகத்தில் இருப்பது அவதூறு தான். அவதூறு சொல்லிதான் சாய்க்கிறார்கள். சரி, இதிலிருந்து மீள்வதற்கான ஒரே வழி, சிவபெருமான் வருவார் என்று காத்திருக்க முடியாது. தமிழச்சி அவர்கள் ஒரு கவிதை எழுதியிருப்பார். உங்களுக்கு டிப்ஸ், இதை சொல்லும் போது அதை சொல்லிட்டு சொன்னீங்கன்னா கைத்தட்டல் வரும். சொன்னீங்களே, எங்களுக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டீங்களா? தமிழச்சி எழுதியிருப்பார், எனக்கானதை நீயே முடிவு செய்கின்ற பொழுது, கணவனை பார்த்தோ, அண்ணனை பார்த்தோ, பையனை பார்த்தோ, கூட இருக்கிற எந்த ஆணும் பார்த்தோ அவள் சொல்கிறாள். தமிழச்சியின் கவிதை, எனக்கானதை நீயே முடிவு செய்கின்ற பொழுது உன்னை எதிர்கொள்கிறது என் மௌனம். பிச்சைக்காரனின் போர்வையை எடுத்து போர்த்திக் கொள்ளுகின்ற ஒரு வழிபோக்கன் போல எனக்கானதை நீ முடிவு செய்கின்ற பொழுது உன்னை எதிர்கொள்கிறது என் மௌனம். பசித்து வந்த மகனுக்கு இலை போட்டு சோறு பரிமாறுகின்ற பொழுது அவன் பசியை பார்த்து நடுங்கிய தாயின் விரல்களை போல் எனக்கானதை நீயே முடிவு செய்கின்ற பொழுது உன்னை எதிர்கொள்கிறது என் மௌனம். இத்தனைக்கும் பிறகு, இவ்வளவு சொல்லியும் எனக்கானதை நீயே முடிவு செய்கின்ற பொழுது ஒற்றை யானையின் கோபத்தோடு உன்னை எதிர்கொள்கிறது என் மௌனம் என்று எழுதியிருப்பார். எல்லா மௌனமும் சம்மதம் அல்ல. சில பேர் சைலண்டா இருக்கிறாங்கன்னா டேஞ்சர்னு அர்த்தம். இதுல ஆண்களுக்கு இந்த விஷயம் புரியறதே இல்லை. நான் எப்பவுமே சொல்றது, இப்ப நீங்க செய்யற தப்பு இப்ப வெளிப்படாது. அவ சைலண்டா பார்த்துட்டு இருப்பா. இந்த மாதிரி முத்து மலை ஒண்ணு வச்சிருக்கா, உள்ள ஒன்னொன்னா கோத்து வச்சிருப்பா. உனக்கு 65 70 ஆச்சுன்னு வச்சுக்கைய, ஒன்னொன்னா எடுத்து விடு. 65 வயசுல உன்னை கரம் பிடித்தேன் வாழ்க்கை ஒளிமயமா செல்லாது செல்லாது. 25 30 வயசுலயே சொல்லு. வாழ்க்கை சில விஷயங்களை நமக்கு முன்னால் போடுகின்ற பொழுது, அதை இளம் வயதிலேயே புரிந்து கொள்ளுகின்ற பொழுது வாழ்க்கை. ராம்கோ சிமெண்ட்ஸ் இருக்குல்ல, அதனுடைய அதிபர், அவர் தனக்கான வாழ்க்கை வரலாறை எழுதி அந்த முன்னுரையில ஒரு விஷயம் சொல்லி இருந்தாருங்க. ஒரு 10 நாளைக்கு முன்னால் அதை வாசிக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. இறைவன் மந்திர சொல், இது நான் சொல்வது மந்திர சொல். இந்த பையன் உட்காரணும், உனக்காக தான் பேசுறேன், இந்த மந்திர சொல்ல புரிஞ்சுக்கோ. வயசானவங்களுக்கு இல்ல இந்த சொல், உனக்கு தான், புரிஞ்சுக்கோ. இந்த தாய் பேசுவது இப்பொழுது உனக்கு புரியாமல் இருக்கலாம், ஆனால் வாங்கி வச்சுக்கோ. விதைத்தவள் தூங்கலாம், விதைகள் தூங்காது, அது முளைக்கும். விளையாட்டா வாங்கி வச்சுக்கோ.
அவர் சொல்கிறார், இந்த உலகத்தில் இறைவன் நிறைய பேருக்கு உயிரை தந்து பிறப்பை தருகிறான். இறைவன் ஒரு படைப்பை படைக்கின்ற பொழுது ஒவ்வொரு படைப்பிற்கும் ஒரு நோக்கத்தை வைக்கிறான். இறைவனுடைய விருப்பம் என்ன என்றால் அந்த நோக்கத்தை நிறைவேறிவிட்டு அவன் தன்னை வந்து சேர வேண்டும் என்று. நம்மில் பலர் அந்த நோக்கத்தை ஈடேற்றுவதே இல்லை, செத்து போகிறோம். ஆனால் யார் வெற்றி பெறுகிறார்கள் என்றால் இறைவன் நமக்கு தந்திருக்கக்கூடிய இலக்கை இளமையிலேயே யார் புரிந்து கொள்கிறார்களோ அவர்கள்தான் காலத்தை ஜெயித்து இறைவனுடைய இலக்கை அடைகிறார்கள். அப்படி இளமையிலேயே என் இலக்கை தன் இலக்கை புரிந்து கொண்ட மிகச் சிலரில் நானும் ஒருவன் அப்படின்னு ஆரம்பிக்கிறார் அவர் அந்த விஷயத்தை. நம்மில் எத்தனை பேர் எனக்கான இலக்கை, நான் ஒரு விஷயத்தை சொல்றேன், இன்றைக்கு 50-55 வயதிலே களமாடி கொண்டிருக்கின்றவர்கள் தன் வாழ்க்கையை 10-12 வயதிலே தொடங்கி இருப்பார்கள். 30-40 ஆண்டு கால உழைப்பு இல்லாமல் 50-55 வயதிலே சில அதிகாரங்களை பெற வாய்ப்பே கிடையாது. இளமையிலேயே அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற மந்திர சொல் என்னை வந்து சேர்கிறது. பாருங்க, காலம் காலமாக வாசிப்பதுதான். ஆனால் அதற்கான விளக்கம் இப்படியும் இருக்கிறதா என்கின்ற பொழுது நமக்கான வெளி திறக்கிறது. ஓ, இதை இப்படியும் பார்க்கலாமா? ஜெனரலா சொல்லிடுவாங்க, ஒரு வார்த்தை ஜெனரலா சொல்லிடுவாங்க. சாமி கும்பிடும் போது என்னன்னு கும்பிடுவீங்க? நான் நல்லா இருக்கணும், அப்புறம் என் குழந்தை குட்டிங்களாம் நல்லா இருக்கும், அப்புறம் நான் ஒன்று கேட்குறேன், கடவுள்கிட்ட நம்ம சொல்லணுமா? அந்த ஆளுக்கு தெரியாதா? அந்த ஆளுக்கு மறதி, அம்னீஷியாவா? ஒண்ணுமே சொல்ல வேண்டாங்க. பிரார்த்தனை என்பது வேறு, வழிபாடு என்பது வேறு, இறை வேட்கை என்பது வேறு. நாம் வழிபாடு செய்வதே இல்லை. எங்க ஐயா பாலரவாயன் தான் சொல்வாரு, சர்ச்சு, கோவில், மசூதி எல்லா இடங்கள்லயும் பாருங்களேன் வெளியில பிச்சைக்கார உட்கார்ந்துருப்பாங்க. ஏன் அப்படின்னு கேள அப்படின்பாரு. ஒரு நாள், ஏன் சார்னா, ஏன் நல்லதான் கேள, ஏன் சார் உள்ள ஓவர் கிரௌடு அப்படின்பாரு. இது கொடு அது கொடு என்று பிச்சை கேட்பதற்கு பெயர் அல்ல பிரார்த்தனை, அதல்ல வழிபாடு. நீ சும்மா போய் ஒரு 2 நிமிஷம் அப்படி கண்ணை மூடிட்டு நின்னாலே போதும், அந்த பிரசன்ஸ் போதும். நமக்கு தெரிவதில்லையே எந்த விஷயங்கள் நமக்கு தெரிகிறது. இறைவனிடத்தில் எதை கேட்க வேண்டும், இறைவனிடத்தில் எதை கேட்க கூடாது. கிறிஸ்துவர்கள் ஒரு வாட்டி ஜெபிச்சிட்டு இருக்கும் போது சொன்னாங்க, சூப்பரா ஒரு விஷயத்தை சொன்னாங்க. எங்க அம்மா அந்த விஷயத்தை சொன்னாங்க, உன் ஆசை எல்லாம் நிறைவேற வேண்டும் என்று நான் பிரார்த்தனை செய்ய மாட்டேன். உன் ஆசையின் மீது கடவுளுக்கு எந்த அளவில் ஒப்புதல் இருக்கிறதோ அவையெல்லாம் நிறைவேறட்டும் என்றுதான் நான் பிரார்த்திப்பேன். சூப்பர்ல. ஆண்களுக்கு சொல்லுகிறேன், தயவு செய்து கடவுளிடத்தில் வேண்டுகின்ற பொழுது என் மனைவியும் மக்களும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று மட்டும் கேட்டுவிடாதீர்கள். ரொம்ப வில்லங்கமான பிரார்த்தனை. ஏன்னா நீங்க அநியாயமா வயிறெறிய விஷயத்துல எல்லாம் அவங்க சந்தோஷமா இருக்கிறாங்க. எப்படி பிரார்த்திக்கணும்? நான் மகிழ்கின்ற அளவிற்கு என் மனைவியும் மக்களும் மகிழ்வோடு இருப்பதற்கு இறைவா அருள் செய்வாயாக. இப்படி சொல்லுங்களேன். டீட்டெயில்டும் சொல்லணும் அந்த ஆளுக்கு, இல்லைன்னா சாங்ஷன்ருவான். நம்ம எல்லாரும் கேட்கிறோம்ல, எனக்கு இது வேண்டும், என் பிள்ளைகளுக்கு இது வேண்டும். அதுக்கு மேல போறது இல்லையே. நாம சொல் எப்பொழுது மந்திரமாகும். என் மீது இவர்களுக்கெல்லாம் நிறைய மரியாதை. ஏன் தெரியுமா? நான் இன்னைக்கு டிக்ளேர் பண்றேன், இதுவரைக்கும் நான் எனக்காக என்று எதுவுமே யாரிடத்திலும் கேட்டதில்லை. நீ கொடுத்ததற்கே நன்றி சொல்ல முடியவில்லை, இன்னும் அடுத்தடுத்து கேட்பதற்கு அஞ்சுதே என் நெஞ்சம். இறைவன் கிட்ட இந்த வார்த்தையை சொல்லி பாருங்களேன். பாரதி மந்திர சொல்லாக ஒன்றை சொல்லுகிறான். மந்திர சொல்.
நான் ஒண்ணு கேட்கிறேங்க, இத்தனை மக்கள் சேர்ந்து நின்று என் மீது செலுத்துகின்ற அன்பை விடவா வேறு எதுவும் உயர்ந்ததாக நான் இறைவனிடத்தில் கேட்டுவிட முடியும்? சொல்லுங்க பாப்போம். ரொம்ப பிரார்த்தனையோட நான் சொல்றேன். இதை விட கூடுதலான உயர்வு ஒரு பெண்ணிற்கு ஒரு ஆணிற்கு எது கிடைத்து விட முடியும்? பாருங்க, பிரார்த்தனை எப்படி இருக்க வேண்டும் என்று பாரதி சொல்கிறார். ரொம்ப சூட்சுமமான நுட்பமான மந்திர சொல் இது. பேசா பொருளை பேச நான் துணிந்தேன். இறைவனிடத்தில் பாரதி போய் கேட்கிறான், பராசக்தி, பேசா பொருளை பேச நான் துணிந்திருக்கிறேன், கேட்கா வரத்தை கேட்க நான் துணிந்தேன். இதுவரைக்கும் யாரும் கேட்காத ஒரு வரத்தை நான் கேட்க போறேன். பாரதி இல்லையா, அப்படி என்ன கேட்க போறான்? ஏதோ இருக்கும்ல, கேட்க போறானே. கேட்கா வரத்தை கேட்க நான் துணிந்தேன். மண் மீதுள்ள மரங்கள், மக்கள், பறவைகள், புல் பூண்டு, பூச்சி இவை யாவும் நாமளா இருந்தா என்ன சொல்வோம்? நன்றாக இருக்க வேண்டும். மந்திர சொல் என்ன தெரியுமா? அதுல என் வினையால் இடும்பை தீர்ந்து, நான் ஏதோ ஒண்ணு செய்யணும்யா, அந்த செய்கையால் இவர்களுக்கெல்லாம் நன்மை விளங்குவதற்காக நீ அருள் செய்ய மாட்டாயா? இறைவன் கிட்ட இப்படி கேட்டு பாருங்களேன், ஐயா நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் என்னை சுத்தி இருக்கிறவங்களுக்கு நீ என்னென்னலாம் கொடுக்கணும்னு நினைக்கிறாயோ அதெல்லாம் என் மூலமா கூட. எவ்வளவு பெரிய விஷயம்! கல்வியா, செல்வமா, அறிவா, புத்தியா, நீ என்னை சுற்றி இருக்கின்றவர்களுக்கு என்னெல்லாம் தரணும்னு நினைக்கிறியோ என்கிட்ட கூட நான் தரேன். என் வினையால் இடும்பை தீர்ந்து இந்த உலகம் இன்புற்று இருக்க வேண்டும் என்று கேட்கிறார். நான் ஒரு ரகசியத்தை இன்னைக்கு சொல்ல போறேன். இங்க என்ன ஒண்ணுனா, பெண்களும் ஆண்களும் இளைஞர்களும் சரிநிகர் சமானமாக வந்திருக்கிறீர்கள். பெரிய விஷயங்க இது. இந்த மாதிரி கூட்டத்தை நான் சமீபத்தில் சந்திக்கல. ஆண்கள், பெண்கள், இளைஞர்கள், பெண்கள் எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறீர்கள். நேரம் ஆகுது. மிக முக்கியமான ஒரு செய்தி நான் சொல்ல போவது. ஒரு குறள் படித்தேன். அந்த குறளுக்கு நான் இப்பொழுது ஒரு விளக்கம் தருகிறேன். இது பெண்கள் அவை. பெண்களுக்கான ஒரு ரகசியத்தை இன்றைக்கு நான் சொல்ல போகிறேன். தயவு செய்து ஆண்கள் இதை எனக்கு ஒரு சங்கல்பம் நீங்க செஞ்சு தரணும். ஆண்கள், இப்ப நான் சொல்ல போறது நீங்க மறந்துடணும். பெண்களுக்கு எதிரான ஒரு விஷயம் அது. பெண்கள், உங்களுக்கு நான் இதை சொல்லி தந்துட போறேன். உயிர் பிரிகின்ற அந்த வினாடி வரைக்கும் நான் சொல்றத மறக்க கூடாது. ஆண்கள் எல்லாரும் மறந்துடணும், பெண்கள் மறக்க கூடாது. டீல்? ஆண்களை பெண்களை விட ஆண்கள் தான் டீல். சொல்லு முதல்ல, அப்புறமா சொல்ற. என்னமோ சொல்ல போறியா, அதை சொல்லு. என்னுடைய அம்மா தேர்ந்த ரசிகை. ஒரு நாள் பசிச்சு வரேன், டிவி பார்த்துட்டு இருக்காங்க. டிவியில் ஒரு சூப்பர் சீன் போயிட்டுருக்கு. அது ஒரு வடநாட்டு சீரியல். எங்கள் அம்மாட்ட நான், அம்மா அப்புறமா உட்காந்துட்டேன். அதில் ஒரு அசுரன் அப்படி உட்காடுறாங்க. வந்து வடநாட்டில், நம்ம ஊர்னா தான் வந்தியத்தேவனெல்லாம் அப்படி போடுவாங்க. வடநாடு அசுரங்க. முடி இங்க இருக்குதுங்க. ஹைட் இருப்பான் 6'3" இருப்பான். கண் இருக்குல்ல, கடலோடிய கண்கள், பொங்கு கனங்குழை மண்டிய கெண்டை புரண்டு புரண்டாட. நான் படிச்சிருக்கேன் பொம்பளைக்கு, ஆனா இவன் ஆம்பளை அப்படி இருக்கான். அதான் பொங்கிய மண்டு கெண்டை, பொங்கு கனங்குழை மண்டிய கெண்டை புரண்டு புரண்டு. இங்க வந்துட்டு போதான் கண்ணு, அவ்வளோ பெரிய கண்ணு. பந்தாடும் போது அப்படி வந்துட்டு போதுங்கிறான் திரிகூட ராசப்ப கவிராயன். பேரழகு பெண்ணுக்கு, அது பெரிய கண்ணு. அங்க பார்த்தா ஆணுக்கு இருக்குது அப்படி கண்ணு. அப்படி ஏந்திரச்சான் பாருங்க, 6 பேக்.
அம்மா யார்மா இந்த ஆளு அப்படின்னு கேட்டேன். அசுரன் உட்காருண்ணா. ஐயோ அசுரன் இவ்வளோ நல்லா இருக்கு. நம்ம ஊரில் வந்து அசுரன்னா தொப்பையும் கிப்பையும் போட்டு பெரிய மீசை போட்டு பெரிய இதெல்லாம் போட்டு பயங்கரமெல்லாம் காட்டுவாங்க. அவங்க ஸ்மார்ட்டாக காட்டுறாங்க. இவனா அசுரன், இவன் பேர் என்னம்மா? சும்மா இரு அப்படின்னாங்க அம்மா. அசுரனையே பார்த்துட்டு இருந்தேன். அவன் பேர் துர்கா மாசுர். காளி அப்படின்னு கத்தனான். அதையெல்லாம் தமிழ் படுத்தி இருக்காங்க. காளி அப்படின்னு உடனே காளி வரா. எம்மா காளி என்ன அழகு! நம்ம ஊர்ல பார்க்க முடியுமா காளிய? பயமா இருக்காது? ராத்திரி நேரத்துல 12 மணி ஆச்சுன்னா காளி கோயிலை தாண்டி போறதுக்கு கொலை நடுங்கிரும். அப்படி இல்ல பயம் சாமினா. அப்படி இருக்கா. ஆனா பேரழகி, ஆனா கருப்பா இருக்கிறா. கண்ணு அவளுக்கு அவ்வளவு பெருசா இருக்கு. அப்படி பயங்கரமா வந்து நிக்கிறா. கழுத்துல எல்லாம் மண்டை ஓடு. அப்படின்னு என்ன அப்படின்னு என்ன? நாளை எனக்கும் ஆதிபராசக்திக்கும் போர் தெரியும். ஆதிபராசக்தியை நான் கொல்ல வேண்டும். உபாயம் தான். இப்ப சொல்லுங்க, காளி உபாயம் தரலாமா? காளிக்கு தெரியும் ஆதிபராசக்தியை கொல்றதுன்னா. பொம்பளைக்கு தான் தெரியும் பொம்பளை எப்படி கொல்றது. வரலட்சுமி அவர்கள் சிரிப்பதில் எந்த உட்கருத்தும் இல்லை. சரியா? ஒரு பெண் கிட்ட கேட்கிறான், எனக்கு சொல்லு, நான் கொல்லணும் அவளை. ஆதிபராசக்தி பாருங்க, நாம பெண்கள் எல்லோரும் ஆதிபராசக்திகள். சரியா? ஆண்கள் யார் என்று நான் சொல்ல இல்லை, சொல்லவும் மாட்டேன். கொல்லணும், எனக்கு வழி சொல்லு. மந்திர சொல் இப்ப வரப்போகுது உங்களுக்கு. சொல் எனும் மந்திரம். கொல்லணும், வழி சொல்லு. முடியாது, அவளெல்லாம் கொல்ல முடியாது, அவ ஆதிபராசக்தி, அவளை கொல்ல முடியுமா? போடா அப்படின்னு போயிட்டா. உடனே கையெழுத்து போட்டாங்க. அழகான கையுங்க. டொம்முன்னு விழுந்துருச்சு. அவன் ஓடி வரா. காளி மறுபடியும், கொல்லாத, உன்னை கொல்லுக்காத, எனக்கு சக்தி தீந்துரும், கொல்லாத கொல்லாத, உன்னை கொல்லாத, நீ சொல்லலைன்னா கொன்னுடுவேன்னு சொல்லிட்டு இங்க வச்சுட்டான் கத்திய. நீ சொல்லதான் நான் செத்துருவேன், உனக்கு சக்தி குறையும், நான் செத்துறேன். இல்ல இல்ல நான் சொல்றேன் இரு. அவளை நிர்பந்திக்கிறாங்க, பெண்ணை நிர்பந்திக்கிறான். நீ சொல்லு. சொல்றா பாருங்க. இததான் ஆண்கள் இப்படி சீரியஸா இது வரைக்கும் எந்த ஆண் ஏதோ ஒன்று ஆதிபராசக்தி. நீங்கள்லாம் வீட்டில் இருக்கிற பொம்பளைங்களாம் ஆதிபராசக்தின்னு சொல்லிட்டீங்கல்ல, ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்களாம் ஆதிபராசக்தின்னு சொல்லிட்டீங்கல்ல, சொல்லு, அதை கொல்றதுக்கான வழி சொல். அவ சொல்றா, வானத்திலேருந்து அவ இறங்குவா சண்டைக்கு. ஆமாம் இறங்குவா. நீ எந்த ஆயுதமும் எடுக்காம அவளை பார்த்து கெட்ட வார்த்தை சொல்லு. கெட்ட வார்த்தை சொன்னா அவள் சக்தி இழப்பாள், சின்னதாகிடுவா. அப்போது அவளை என்ன வேணாலும் நீ செய்யலாம். இவ்வளோதான் ரகசியம். பாருங்களேன், அடுத்த நாள் வருதுங்க. நான் சத்தியமாக சொல்கிறேங்க, அன்றைக்கி நைட் நான் சாப்பிட்லைங்க. ட்ரெஸ் சேஞ்ச் கூட அப்படியே படுத்து தூங்கிட்டேங்க. நான் அவ்வளோ மனவலிங்க எனக்கு. இப்படி இல்லாமா இருக்குது? இப்படி இல்லாமா பெண்ணுக்கு எதிராக அந்த ஆயுதங்கள் இருக்கு இந்த சமூகத்துக்கிட்ட? இருக்கே, அந்த ஆயுதம் இருக்கே. அந்த ஆயுதத்தை எப்படி வெல்றதுன்னு இதோ பர்வீன் சுல்தான் நான் சொல்லித்தரேன். காளி ஆதிபராசக்தியை கொல்றதுக்கான வழி சொன்னால, அந்த ஆயுதத்திலிருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு இதோ நான் சொல்லித்தரேன். வந்தாங்க அடுத்த நாள், ஆதிபராசக்தி கீழே இறங்குறா. இவன் எதுவுமே எந்த ஆயுதமும் இல்லாம வராங்க. நான் அப்படியே பார்க்க என் ஈரல் கொலையை பிடிச்சிட்டு நான் பார்க்குறேன். ஆதிபராசக்தி அவ்வளோதானா இன்னைக்கு பார்க்குறேன். இறங்குனாங்க கீழே. கெட்ட வார்த்தை சொல்ல ஆரம்பிச்சான் பாருங்க. பாருங்களேன், சக்திக்கு, பராசக்திக்கு கெட்ட வார்த்தைகள் கேட்டு பயிற்சியோ பழக்கமோ இல்லை. திடீர்னு அவன் கெட்ட வார்த்தை சொல்ல நில கொலைறாங்க. அவளுடைய ஆற்றல் எல்லாம் குறையுது. அப்படியே கீழே இறங்கி திணுண்டாயிட்டாங்க. அவள் அறிவை, அவள் அழகை, அவள் ஆரோக்கியத்தை, அவள் நிர்வாகத்திறனை, அவளுடைய புத்தியை, அவளுடைய கல்வியை, அவளுடைய கொடைத்தன்மையை, அவளுடைய ஸ்ரத்தையை, அவளுடைய பேரன்பை, பெருங்கருணையை கேலி செய்கிறார். கேலி செய்ய செய்ய, நிந்தனை சொல்ல சொல்ல அப்படியே குறுகிட்டாங்க. அம்மா துணூண்டு வந்துட்டா. உடனே சிரிச்சுக்கிட்டே வாளை எடுத்துட்டு கிட்ட போனாம் பாருங்க. எங்கிருந்தோ வந்தாருங்க சிவபெருமான். சக்தி, நான் இருக்கிறேன் உனக்கு, எழு அப்படின்னு உடனே மறுபடியும் எழுந்திருச்சு நின்னா. துர்கா மாசுரன்னு ஒரே கொன்னு போட்டா.
துர்காமாசுரன் செத்துட்டான். அன்றிலிருந்து அவளுக்கு பேர் துர்கை. இது கதை. இப்போ நான் சொல்றேன், பெண்களாகிய நம்மை பலவீனப்படுத்துவதற்கான ஒரே ஆயுதம் இந்த உலகத்தில் இருப்பது அவதூறு தான். அவதூறு சொல்லிதான் சாய்க்கிறார்கள். சரி, இதிலிருந்து மீள்வதற்கான ஒரே வழி, சிவபெருமான் வருவார் என்று காத்திருக்க முடியாது. அந்த நிச்சயமா வேற ஏதாவது வேலையில் இருப்பார். திடீர் என்று நமக்காக வரமாட்டார். அப்படின்னா நாம என்ன செய்யணும்னா, அந்த ஆயுதத்தை ஜெயிக்கக்கூடிய ஒரே வழி, பர்வீன் சுல்தானா சொல்ற மந்திரம், நம்ம சாவலாம், தப்பில்லை, எல்லாருக்கும் சாவு வரும். ஆனா நம்ம செத்து போயிடணுங்கிறதுனாலேயே சில வேலைகளை செய்யறான் பாருங்க, அவனுக்கு முன்னால நான் சாவ மாட்டேன்னு நினைக்கும் பொழுது எழுந்து நிற்கலாம். நீ அவதூறு சொல்லுவது என்னை சாய்க்கத்தானே. நான் இந்த அவதூறை ஒன்றும் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. நான் போரிடுவதற்காக வந்தேன். என்னை போர்க்களத்தில் நீ சந்தி என்று சொல்லி போர்க்களத்தில் போரை சந்திப்பதுதான் ஒரே வழியே தவிர அவதூறு